17/5/2024 நிர்மல் 380. இதுக்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நேற்று 16ஆம் தேதி காருண்யா 522க்கு நம்ம கொடுத்தது வந்து ஆல் போர்டு 6-7 கொடுத்துருந்தேன். மெயின் டார்கெட் 6-7 சரிங்களா. 6க்கு பவர் 1 சரிங்களா. இன்றைக்கி ரிசல்ட் வந்து 1-0-1 சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 1 கொடுத்துருந்தேன், அந்த 1 வந்திருக்குது. மேலே 6 கொடுத்துருந்தேன், அந்த 6ம் 1 வந்திருக்குது சரிங்களா. 2-1 இன்றைக்கி ஆட்டத்தில் வந்திருக்குது. 6-7 நான் கொடுத்தேன், ஆனால் 6 தான் மெயினாக வரும்னு பார்த்தேன். 1 வருமானு டவுட்டில் இருந்தது, ஆனால் 2 1ஆகவே அடிச்சிட்டாங்க. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் சொதப்பிடுச்சு சரிங்களா. அதுமாதிரி கொடுக்குறதும் நம்ம அப்படி தான் கொடுத்துருந்தோம். 6 கீழே சி போர்டு கொடுத்துருந்தோம். 6க்கு பவர் 1, இந்த 1 எங்கன்னா வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அந்த 1 வந்திருக்குது, இதுவும் பவரில் வந்திருக்குது சரிங்களா. நடுவில் 0ன்னு வந்திருக்குது. ஆனால் 1 வச்சு நம்ம 2 டிஜிட்லாம் எடுக்கல, ஆனால் 0 வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் டபுள்ஸாக வரும், இல்லைன்னா 50 அந்த மாதிரி வரும்னு தான் நினச்சேன். அது என்னடானா இப்படி வந்திருக்குது, ஒரு 0 மட்டும் வந்திருக்குது சரிங்களா. நாளைக்கு இன்னும் இந்த டபுள் 0வும் டபுள் 5ம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஒரு 2 நாளைக்கு பாருங்கள் சரிங்களா. அடுத்து அதே மாதிரி நம்ம 3 டிஜிட்டல் கொடுக்கும்போதும் 777-2 அந்த மாதிரி வரும். 4-1 அதுதான் 2 6 வந்து பவராக 4-1-6 வர மாதிரி இருந்தது. அது 1 6 பவராகவே வந்திருக்கு, டபுள் 1ஆகவே வந்திருக்குது சரிங்களா. அதனால் டபுள்ஸ் 1 எதிர்பார்க்கல, ஆனால் டபுள்ஸாகவே வந்திருக்குது. டபுள் 0 தான் 7 அந்த மாதிரி எதிர்பார்த்தோம் வரும்னு. சரி நண்பா, நாளைக்கு ஒரு நல்ல கணிப்பாக எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு நமக்கு சொதப்பினாலும் அடுத்தடுத்த நாளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா. நேற்று நம்ம சப்போர்ட்டு கொடுத்த 1 மட்டும்தான் வந்திருக்குது, மற்றபடி பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை, பவரில் தான் வந்திருக்குது. அது மாதிரி நாளைக்கு பாருங்கள், நிர்மல் 380 17ஆம் தேதிக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7-8 சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 0 கொடுக்குறோம் சரிங்களா. சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா உங்கள் கணிப்பில் 7க்கு பவர் 2, 8க்கு பவர் 3, 0க்கு பவர் 5 இந்த மாதிரி ஏதாவது வந்தாலும் நீங்கள் வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. ஆனால் நான் கொடுக்குறது 7-8 தான் ஆல் போர்டு சரிங்களா. ஆல் போர்டுக்கு 7-8 2 நம்பர். சப்போர்ட்டுக்கு 0 கொடுத்துருக்குறேன் சரிங்களா. 0க்கும் வர்றதுக்கு நாளைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம், வந்தாலும் வரலாம் சரிங்களா. அதே மாதிரி ஏ போர்டு 8-3 சரிங்களா. பி போர்டு 7-6, சி போர்டு 2-0 சரிங்களா. சி போர்டு ஏ போர்டுக்கு போகலாம், ஏ போர்டு சி போர்டுக்கு வரலாம், வாய்ப்பு இருக்குது. அது எப்போவுமே அந்த மாதிரி மாறும் சரிங்களா. நம்ம சி போர்டில் வச்சா ஏ போர்டுக்கு போகும், ஏ போர்டில் வச்சோன்னா சி போர்டுக்கு வரும், மாறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சப்போர்ட்டுக்கு ஒரு 1 கொடுக்குறேன், திரும்பவும் 1 வந்தாலும் வரலாம். 1 சி போர்டுக்கு வரணும், இல்லைன்னா பி போர்டுக்கு வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 1 பாருங்கள் சரிங்களா. இல்லைன்னா வராமல் கூட போயிடும், அதுக்கு பதிலாக 6 அந்த மாதிரி இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால் கொடுக்குறேன். நாளைக்கு 8-3ங்கிற நம்பரில் இருந்து வரலான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா டபுள்ஸ் தான் நாளைக்கும் ஒரு பவரில் வந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம் சரிங்களா. அடுத்து நம்ம டியர் மற்றும் கேரளாவுக்கு டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கனெக்ட் பண்ணிக்கிடுங்க சரிங்களா. இதில் வந்து கெஸ்ஸிங் கிடையாது, ஒன்லி டிக்கெட் புக்கிங். 1 மணி டியர், 6 மணி டியர், 8 மணி டியர் சரிங்களா. ஏஎல் மதியம் 3 மணிக்கு ஏஎல் புக்கிங் மட்டும் எடுக்கிறாங்க. நீங்கள் கான்டாக்ட் நம்பர் இதான் 8610575149. விருப்பம் உள்ளவங்க இதை கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க சரிங்களா. புக்கிங் போடுறதுக்கு மட்டும், டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் சரிங்களா. கெஸ்ஸிங் கிடையாது, ஒன்லி டிக்கெட் போடுறதுக்கு மட்டும். விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம 2D பார்க்கலாம். 2D கொஞ்சம் நமக்கு நல்லா கை கொடுத்துட்டு வந்துச்சு, ஆனால் இப்போ ஒரு 2 நாளாக கொஞ்சம் சொதப்பிக்கிட்டு இருக்குது. நேற்றும் இன்றைக்கும் கொஞ்சம் மாறி போய்கிட்டு இருக்குது. நம்ம எடுக்கிற நம்பரு இந்த 1-0 அந்த மாதிரி வச்சுருக்கலாம், ஆனால் வந்தது நம்ம தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். சரி டபுளாக வரும் 0 அப்படின்னு நினச்சிட்டு 1 அதையும் ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டோம். அவன் டபுள் 1-0ன்னு கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா. நாளைக்கு பாருங்கள், 29, 28, 97, 78, 98, 27, 23, 73, 33, 21ன்னு கொடுத்துருக்குறேன் சரிங்களா. நாளைக்கு ஒரு டபுள்ஸ் வரதுக்கும் நாளைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், உங்கள் கணிப்பில் எது வருதோ பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா. ஆனால் வர மாதிரி இருக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி பவரில் வரலாம். 8-3ங்கிற மாதிரி வந்தாலும் வரலாம். அது 2-7 கொடுத்துருக்குறேன், அது மாதிரி 8-3, 4-9 இதெல்லாம் வருது. ஆனால் என்னுடைய கணிப்பில் எது பவராக இருக்குதோ அதை மட்டும் இங்கே கொடுத்துருக்குறேன் சரிங்களா. உங்கள் கணிப்பில் வந்தால் கூட அதையும் கூட வச்சு ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. அதுக்காக சொல்லி கொடுக்குறேன். ஏபிஎஸ்சி மெயின் டார்கெட்டு, மிஸ் ஆனால் பிசி. அதேமாதிரி ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்கள் கணிப்போடு இதில் இருக்க எது செட்டாவது உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா அதை ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க சரிங்களா. 2-9னா 92, 2-7னா 72 அந்த மாதிரி தான் எல்லா செட்டுக்கும். நான் கொடுக்குற செட்டும் உங்களுடைய நீங்கள் ஒரு கணிப்பு வச்சுருப்பீங்களா, அந்த கணிப்போடு இங்கே ஏதாவது ஒத்து வந்துச்சுன்னா அதை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. 10 செட்டு கொடுத்துருக்குறேன், ஆனால் 10 செட்டை நீங்கள் பார்க்க வேணாம்.
உங்கள் கணிப்பில் வர்றது மட்டும் 2 3 1 வந்துச்சுன்னா அதை மட்டும் அப்படி ரொட்டேட் பண்ணி போட்டு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? ஏபிபிசி ஏசி. சரிங்களா? அடுத்து வந்துட்டு நம்ம 3 டிஜிட் பார்த்துடலாம். 8 செட்டு தான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? 8 செட்டு நீங்கள் இப்போ அதுவே ஜாஸ்தி தான். கன்ஃபார்முன்னு சொல்ல போனோன்னா நாளைக்கு வந்து 3 ஒரு டபுள்ஸ் நம்பர் மாதிரி தான் தெரியுது. ஆனால் சிங்கிளாக வருதா எப்படின்னு தெரியல. சரியா? என் பார்வைக்கு டபுள்ஸ் வர மாதிரியும் இருக்குது, பவரில் வர மாதிரியும் இருக்குது. 2 7 4 9 3 8 அந்த மாதிரி 1 6 அந்த மாதிரி வர்ற மாதிரி இருக்குது. அதனால தான் வீடியோ கொஞ்சம் கேளுங்க. உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி எதாவது இருந்தால் சப்போர்ட்டுக்கு போட்டு விளையாடுங்க. சரிங்களா? நாளைக்கு ஒரு 3 டிஜிட்டல் வருமானா வரலாம். 8 3 அந்த மாதிரி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 988 தான் வருது எனக்கு. அதே இது 888 கூட வரலாம், 000 கூட வரலாம். வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கணிப்பில் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? இதுதான் நாளைக்கு வர்ற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் இந்த நம்பரை கொடுக்குறேன். சரிங்களா? உங்கள் கணிப்பில் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா? ஏன்னா ஒரு நாள் கொஞ்சம் 2 நாளாக கொஸ்டின் கொஞ்சம் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் சப்போர்ட்டிவ் இல்லாமல் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் ப்ளே பண்ணணும். சரிங்களா? அதனால் பாருங்கள், உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். மீண்டும் நம்ம பேட்டர்னில் நல்ல மாதிரியாக வரும்போது நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருவோம். சரிங்களா? பார்த்து ப்ளே பண்ணுங்கள். எல்லாமே பாக்ஸு தான். உங்கள் கணிப்பில் ஏதாவது ஒரு செட்டு வந்து அது பாக்ஸு தான். சரிங்களா? எப்பவுமே சொல்லிக் கொடுக்குற மாதிரி பாக்ஸாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? கொஞ்சம் அப்படியே சி போடு, இந்த பக்கம் இருக்கிற 2 இந்த பக்கம் தூக்கி போட்டு அப்படி கொஞ்சம் மாற்றி ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஏதோ என்னுடைய கணிப்பு வர்றது கொடுக்குறேன். உங்களுக்கு சொல்லியும் கொடுத்துட்றேன். உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி பார்த்து ப்ளே பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.